அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 22ஆம் கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே வந்து கோயிலில் சுவாதி அழகாக பாடுறாங்க. உடனே ஊருக்காரங்களாம் ரொம்ப பாராட்டுறாங்க. சூப்பராக பாடியிருக்க சுவாதினா, இதுக்கு எல்லாமே எங்கள் ராஜா மாமா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி வாங்க மேடம், அன்னதானத்தை ஆரம்பிச்சு விட்ருங்க அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு எல்லாருமே ஊர்க்காரங்களோட அவங்க போய் சாமுண்டீஸ்வரியோட எல்லாருமே அன்னதானம் போட போகிறாங்க. அப்போ வந்து ரேவதி அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கூப்பிட்றாங்க, வாமா ஏன் இங்கே நின்றுட்டுருக்குற அப்படின்னு. அம்மா நான் சாமி கும்பிட்டு வரேன், நீங்கள் போங்கம்மாங்கிறாங்க. அவங்க ஃபேமிலியும் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் போய் அங்கே அன்னதானம் கொடுத்துட்ருக்குறாங்க. மாயா பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் சாரீ கட்டிக்கிட்டு சாமிக்கு மாலை போட்டவங்களாட்ட கையில் துப்பாக்கி வச்சு ரேவதியை சுட்டே தீருவேன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரேவதி கரெக்டாக அந்த கொலுவெலாம் வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல மண்டிக்கிட்டுக்கிட்டு, அம்மா தாயே எப்படியாவது என்னையும் ராஜாவையும் வாழ வச்சிரு, நிறைய குழந்தை பெற்றுக்கணும், அவரோட நான் சந்தோஷமாக வாழணும், எங்கள் அத்தை பையன் தெரிஞ்சதுக்கப்புறம் என் மனசு எல்லாமே மாறிடுச்சு, அவனோட என்னை வாழ வச்சிரு தாயே அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் வந்து மஞ்சள் கலர் பூ சிகப்பு கலர் பூ 2 பூ போட்டு நான் போடுறேன். இதில் மஞ்சள் கலர் வந்தால் எனக்கு 2 குழந்தை பிறந்து அவரோட நான் சந்தோஷமாக வாழுவேன், சிகப்பு வந்தால் இதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சிக்கிற தாயே, எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லு தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை எடுக்கிறாங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா மாயா துப்பாக்கி எடுத்து சுட சுட ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குறுக்கால வந்து எல்லாருமே மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன இது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, இவளை இன்றைக்கி சுடாமல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு உடனே வந்துட்டு அந்த பூப்பட்டணத்தை போட்டு எல்லாம் எடுத்து சாமி மடியில் வைக்கிறாங்க. வச்சுட்டு கார்த்தியை தொலைவுறாங்க. கார்த்தியை வந்து நம்ம கூப்பிட்டு தான் நம்ம வந்து இதை எடுக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தொலைவிக்கிட்டு அங்கே போகிறாங்க. அவர் கார்த்தி இங்கே வந்துடுறாரு. அதுக்கப்புறமா ரேவதி இங்கே வந்துட்டு, ராஜா உன்னை நான் எங்கெங்கே தொலைவுறது அப்படிங்கிற ஏற விதிங்கிறாங்க. இந்த பூப்பட்டணம் 2 இருக்குது, இதில் நீ வந்து உன்னை எடு அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், ஏதாவது வேண்டுதலாங்கிறாங்க. ஆமாம், என்ன வேண்டுதல் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் சீக்ரெட்டு, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ முதல்ல எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி கண்ணை மூடிக்கிட்டு சாமியை வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே பூப்பட்டணத்தையும் கார்த்தி எடுத்து கொடுக்குறாரு. உடனே வந்துட்டு மாயா இருந்துக்கிட்டு, இவனும் வந்துட்டானே, இப்போ இங்கே ஆகாது, அன்னதானத்தில் போய் தான் இவள் கதையை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அன்னதானம் நடக்கிற க்யூவில் போய் நின்றுட்டுருக்குறாங்க மாயா. உடனே ரேவதியே வந்து சாமி கும்பிட்டு அதை பிரித்து பார்க்கும்போது மஞ்சள் கலர் பூவே வந்துடுது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடடா, நான் எழுதி வச்ச மாதிரியே அழகாக மஞ்சள் கலர் பூ வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப துள்ளி குதிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரின்னு வான அன்னதானம் போய் கொடுத்துட்ருக்குறாங்க ரேவதி. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, க்யூவில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்குறாங்க மாயா வந்துட்டு கரெக்டாக ரேவதியை வந்து சுட்டுறாங்க. ஐயோ ஐயோ ரேவதின்னு எல்லாருமே கத்துறாங்க. ரேவதியை கரெக்டாக வச்சு சுட்டு தள்ளிடுறாங்க. அப்போ வந்து ராஜா அங்கே போலீஸ்காரங்க வேறு வர்றாங்க. மாயாங்கிறவங்க இங்கே தான் தப்பிச்சு வந்திருக்கிறாங்கன்னு ராஜாக்கிட்ட சொன்னேன். ராஜா போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஆனால் வந்துட்டுருக்கும்போது இங்கே ரேவதியை சுட்டுறா மாயா. சுட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறா. அதுக்கப்புறமா ரேவதி கீழே சரிஞ்சு விழுந்துடுறாங்க. உடனே எல்லாருமே தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ராஜா மடியில் இருக்கிறா ரேவதி சொல்கிறா, நான் இப்படியே செத்துட்டா கூட எனக்கு கவலை இல்லை, ஓ முடியல என் உயிர் போனால் போதும், ஏன்னா உன்னை நான் அப்படி லவ் பண்ணுறேன் அப்படின்னு அழுகுறாங்க. கார்த்தி வந்துட்டு, அப்படிலாம் இல்லை ரேவதி, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் உன்னை காப்பாற்றிடுவேன், நீ கவலைப்படாதம்மா, அப்படிலாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு ஓடுறாங்க. அங்கே ஒரு பக்கத்தில் போலீஸுக்கிட்டேருந்து மாயா தப்பிச்சிட்றா. உடனே மாயாவை தொலைவிக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க. தொலைவி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக மாயா போய் கதவை தட்டுறாங்க. காளியம்மா அங்கே உட்காந்துருக்குறாங்க, சிவனாண்டியோட சித்தி. உடனே வந்துட்டு, யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறது அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டு, யாரும்மா நீங்கிறாங்க. மேடம் ஒரு நிமிஷம் என்னை காப்பாற்றுங்க, அந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணை சுட்டுட்டு நான் வந்துட்டேன் இப்படின்னு சொன்னேன். ஓ சாமுண்டீஸ்வரி பொண்ணையவே சுட்டுட்டியா, ஓ எதிரி, அப்போ நீ நம்மளால தான், சரி உள்ளவா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாம், நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியல மேடம், ஓ நீங்களும் அவங்களுக்கு எதிரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அந்த சாமுண்டீஸ்வரி எனக்கு பரம தான், அவள் பிள்ளையவே சுட்டுட்டேன் அப்படிங்கிறப்போ நான் கண்டிப்பாக உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு துணியெலாம் இருக்குது, அந்த ட்ரம்முக்குள்ளே வந்து அப்படியே உட்கார வச்சிட்றாங்க. சரி நீ இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கன்னு போலீஸ் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்ட உடனே அந்த ட்ரம்முக்குள்ளே ஒளிய வச்சு உள்ளே மேலே துணியெல்லாம் பழைய துணியெல்லாம் போட்டுறாங்க. கரெக்டாக போலீஸ் காளிமா வீட்டையவே தேடி வந்துடுது. வந்தோடனே, என்ன சார் இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க, நாங்கள் வந்து இந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு ரேவதியை சுட்டுட்டா, அதை நாங்கள் தொலைவிக்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க சார், அவள் வந்து மாயாங்கிறவ யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க சுட்டுட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் எதுக்கு ஏங்கிட்ட வர்றீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வந்து சாமுண்டீஸ்வரியோட எதிரி, அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் அடைக்கலம் கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம், நாங்கள் வந்து சந்தேகம்னு வந்துட்டால் எல்லாரையும் இது பண்ணுவோம், நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு போயிடுறோம் அப்படிங்கிறாங்க.
சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எல்லாமே பார்க்குறாங்க. பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த ட்ரம்மு துணி பழைய துணி இருக்கிற இடத்தையவே ஒரு துணி எடுக்கிறாரு. உடனே இப்போ காளியம்மா இருந்துக்கிட்டு, "போச்சு, ஐயோ மாட்டிக்கிட்டோம், வசமா மாட்டிக்கிட்டோம். என்ன ஆகப் போகுதோ தெரியலையே" அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு மாயா மாட்டிக்குவாளா? ரேவதி உயிர் பொழைச்சிருவாளா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.